அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் நம்மை ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பாதைகள், எத்தனையோ கடினமான சூழ்நிலைகள், ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஹalleluya, ஹalleluya. ரிபல சந்தர பல ரி கபாபா. ஹalleluya. இயேசுவே அவர் எப்பொழுதுமே நமக்கு நல்லவராய், பெரியவராய், உயர்ந்தவராய் நம்மை ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் நம்ம மறக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய தேவன். ஒவ்வொரு நாளும் அவர் நம்ம காலையில எழும்பும் போதே உண்மையிலே நமக்கு ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம இந்த உலகத்துல வாழவே முடியாது. பாருங்களேன், எத்தனையோ பேர் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தை கண்டவங்க இன்னைக்கு இல்லையே. ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் நமக்கு கிருபைகள் தரலனா, நம்மள ஆண்டவர் நடத்தலைனா நம்ம வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை. ஆமே, நம்முடைய பலவீன நேரத்துல ஆண்டவர் நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லுவோமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும். இந்த பலவீன நேரத்தில் உன் பாதம் வந்தேன், புதுபலன் அடைகின்றே. இந்த சோர்வுற்ற நேரத்தில் சமூகம் வந்தே, ஆறுதல் அடைகின்றேன். சொல்லுங்க எல்லாரும் கைகளை உயர்த்தி. இந்த பலவீன நேரத்தில் பாதம் வந்தே, புதுபலன் அடைகின்றே. இந்த சோர்வுற்ற நேரத்தில் சமூகம் வந்தே, ஆறுதல் அடைகின்றே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாளெல்லாமே. கிருபைகள் தந்தவரே, என்னை உயர்த்தி வைத்தவரே. சொல்லுங்க எல்லாரும். கிருபைகள் தந்தவரே, என்னை உயர்த்தி வைத்தவரே. உம்பலனை தந்து என்னை நடத்தினீரே, இதுவரை காத்தவரே. உம்பலனை தந்து என்னை நடத்தினீரே, இதுவரை காத்தவரே. சொல்லுங்க கைகளை உயர்த்தி. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாளெல்லாமே. பரிசுத்த ஆவியே, என்னை தேற்றிடும் துணையாளரே. பரிசுத்த ஆவியே, என்னை தேற்றிடும் துணையாளரே. பரிசுத்த ஆவியா நிரப்பிடுமே, மறுரூபமாக்கிடுமே. பரிசுத்த ஆவியா நிரப்பிடுமே, மறுரூபமாக்கிடுமே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாளெல்லாமே. ரகதர சந்தரபா. ஓ எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாளெல்லாமே. ரகதர சே மகாத்ததோ உரபலரி பதர சே மகாந்தரோ கொலோரோ.
ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, எங்கள் பலவீனத்தில் உம்முடைய பலனை எங்களுக்கு பூரணமாய் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எத்தனையோ சூழ்நிலைகளில் ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை நமக்கு கொடுத்தார். நம்மளால என்ன செய்வதென்று தெரியாத சூழ்நிலையிலே அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றி நடத்தி கொண்டு வருகிறாரே. எல்லாரும் சொல்லுங்க கைகளை உயர்த்தி. ஆண்டவரே, எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பே, உயிருள்ள நாளெல்லாமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பே, உயிருள்ள நாளெல்லாமே. இன்னொரு முறை சொல்வோமா? எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பே, உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பே, உயிருள்ள நாளெல்லாமே. ஹalleluya மலரி பதரா ரிபலஹதனசே லோகோத்துரோ. ஹalleluya ரிகபர திரபல ரிபதரபா. அன்றைக்கு லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டார். அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ஆமேன், ஹalleluya. யாக்கோபு லேயாளை பார்க்கிலும் ராகேலை அதிகமாய் நேசித்தான். ஆகவே அவள் சிறுமைப்படுத்தப்பட்டாள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்திருக்கும் அவளுடைய நிலைமை. ஆனா அவள் அதை கண்டு கொஞ்சமும் இது பண்ணாம ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தாள். என் சிறுமையை ஆண்டவர் பார்த்தருளினார் அப்படின்னு சொல்லி, ஆமேன், அந்த பையனுக்கு ரூபன் என்று அவள் பெயரிட்டாள். கொஞ்சம் யோசித்து பார்த்தா அவளுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமான நிலைமை. ஆனால் ஒவ்வொரு பிள்ளையும் பெற்றெடுக்கும் போது அவள் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தாள். ஆமேன், ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கேட்டருளி இந்த புத்திரனை எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி ஒவ்வொன்றிலையும் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தாள். ஹalleluya. ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலை கல்லாயிற்று. அது கர்த்தரால் ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஆமேன், ஹalleluya. நம்மையும் ஆண்டவர் அப்படிதான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எந்த சூழ்நிலையானாலும் நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதை, அவருடைய நாமத்தை உயர்த்துவதை நாம் கொஞ்சம் கூட விடாதபடி ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது, ஆண்டவரே நீங்க தான்ப்பா எனக்கு பலன், நீங்க தான்ப்பா எனக்கு தஞ்சம், நீங்க தான்ப்பா எனக்கு கோட்டை, நீங்க தான்ப்பா எனக்கு துருகம், அப்படி சொல்லிக்கொண்டே இருக்க இருக்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற விதம், நம்மை உயர்த்துகிற விதம் வித்தியாசமா இருக்கும். ஹalleluya, ஹalleluya. ரீமா லகந்தன சேமஹந்தரபா லோக நம்முடைய பலவீன நேரங்களில் எல்லாம் ஆண்டவர் எவ்வளவு கிருபை நமக்கு கொடுக்கிறார். ஹalleluya. நம்முடைய கால்களை ஸ்திரப்படுத்துகிறவர் ஆண்டவர், நம்மை நினைவாயிருக்கிற தேவன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சிறுமையும் எளிமையும் மாணவன் தான், ஆனாலும் கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். ஆமேன். லேயாள் சிறுமைப்படுத்தப்பட்டவள் தான், ஆனால் அவள் மேல் கர்த்தர் நினைவாயிருந்தார். இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை சிறுமைப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். உங்களை கர்த்தர் நினைத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவருடைய நினைவில் இருக்கிறீர்கள். 24/7 அவருடைய நினைவிலே நம்ம இருக்கிறோம். அதை மறந்துடாதுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தாவே நான் நிலையற்றவள், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. சொல்லுங்க. சிறுமையும் எளிமையும் மான என்மேல் நினைவாயிருப்பவரே. என் பலனும் நீரே,
கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். தகப்பனே உந்தன் தயை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குமே. சொல்லுங்க. தகப்பனே உந்தன் தயை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. சொல்லுங்களேன். தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. கைகளை உயர்த்தி, கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே நான் நிலையற்றவள், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க, தேவாவும் பலன் தாருமே. கேளுங்க எல்லாரும். உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க, தேவா பலன் தாருமே. உயிருள்ள வரையில் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. உயிருள்ள வரையில் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. சொல்லுங்க கைகளை உயர்த்தி, கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே நான் நிலையற்றவள், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பலரி பதர பலரி கபா. ஆண்டவரே, சிறுமைப்பட்டிருப்போன எங்களுடைய வாழ்க்கை நீ நினைவாயிருந்து எங்களை உயர்த்தி வைக்கிறவர். ஆண்டவரே, எங்களை புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து எடுத்து ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற தேவன் உம்முடைய கரத்தில். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே களிமண்ணை போல இருக்கிறோம். எங்களை உம்முடைய சுத்தத்தின்படி உருவாக்குகிறதற்காக உம்மை துதிக்கிறோம். நீர்தான் எங்கள் கோட்டை, நீர்தான் எங்கள் அடைக்கலம், எங்களுக்கு எல்லாமே நீங்க தான். உயிருள்ள நாள் வரையில் உமக்காக வாழ்வோம். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.